ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் சுப நிகழ்ச்சிகளை யார் யார் கலந்துக்கும் பொழுது அங்கே பிரச்சனை ஏற்படும். சுப நிகழ்ச்சியில் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஒரு கல்யாண வீடு வைக்கிறாங்கன்னா கல்யாண வீட்டில் போய் நம்மளும் கூட மாட எல்லா வேலையும் செய்யணும். சொந்தக்காரன் கல்யாணம், அண்ணன் தம்பி கல்யாணம், மாமன் மச்சன் கல்யாணம், குழந்தை கல்யாணம் நம்ம ஓடி ஓடி எல்லாமே செஞ்சிட்டு இருப்போம். ஆனால் அதில் பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லா ஓடி ஆடி நல்லா வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில் தாலி கட்டி முடிஞ்சவொடனே அசிங்கப்பட்டு வெளியே வர்ற விஷயம் இருக்குது பாருங்கள், அது மிகப்பெரிய ஒரு கேவலம். இது எல்லாருக்கும் நடக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம், ராசிப்படி 7ஆம் அதிபதி அல்லது லக்னப்படி 7ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. அந்த கிரகம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்பில் இருந்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்கும் பொழுது அங்கே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இலையில ஓட்ட சாம்பாரில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் சண்டை உருவாகி வரும். கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் போய் நின்னீங்க அப்படின்னாச்சுன்னா கடைசியில் நல்லா வேலை செய்கிற வரை உங்களை வச்சு நல்லா வேலை வாங்கி உழுக்க தடவி எடுத்துட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைய தள்ளி விடுவாங்க. அசிங்கப்பட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நம்ம செத்து போயிருக்கலாம்டா அந்த மாதிரி நம்ம நினைக்கிற அளவுக்கு அங்கே இருக்கிற உறவுகளால் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி உங்களை வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அது எந்த உறவு யார் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்திலே அந்த பாதகாதிபதியாக வரும் கிரகம், மாரகாதிபதியாக வரும் கிரகம் யாருன்னு பாருங்க. புதனாக இருந்தால் தாய் மாமன் போன்ற உறவுகள், பக்கத்து வீட்டுக்காரங்க, அதே சமயத்தில் இளைய சகோதர சகோதரி உறவுகள், அதே பார்த்தீங்கன்னா சூரியனாக இருந்தால் தந்தையே அந்த வேலை செய்வார். சரிங்களா? அதே சமயத்தில் சுக்கிர பகவானே அந்த அமைப்பில் வந்திருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அக்கா போன்ற உறவுகள், சரிங்களா, அத்தை போன்ற உறவுகள், இது போன்ற உறவுகள் யாரா ஒருத்தர் உங்களை மாமியார் போன்ற உறவுகளும் எடுத்துக்கங்களா, உங்களை என்ன ஏனோட கேட்க மாட்டாங்க. போனால் இவன் போய் தொலையட்டு, இவனால எல்லா வேலையும் முடிஞ்சது, எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, கல்யாணத்தை சிறப்பாக முடிச்சாச்சு, இவன் இருந்தானா ஒளிஞ்சானா அப்படிங்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா உங்களை கண்டு காணாமல் விட்டுருவாங்க. அசிங்கப்பட்டு அப்படியே கூனி கூறி வெளியே வருவீங்க. இதுதான் அந்த பாதகம் மாரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இது ஒரு கணக்கு. சரி, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் அல்ல. உங்களுடைய ராசி லக்னத்திற்கு திருமணத்திற்கு உண்டான காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவரே எங்கேயோ ஒரு பக்கம் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் அவர் சிக்கிக்கிட்டு இருந்தாருன்னா திருமண நிகழ்ச்சி மட்டும் இல்லை, எந்த சுப நிகழ்ச்சி போனாலும் பிரச்சனை தான். அதே சுக்கிர பகவான் 6, 8 தொடர்பில் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் போய் நீங்கள் உள்ளே போய் கலந்துக்கும் போது அதே பஞ்சாயத்து. இதை ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா இது எல்லாமே என்னோட ஜாதகம் தாங்க. நான் சொல்கிற விஷயம் எல்லாமே என் ஜாதகம். நான் என்ன வாழ்க்கையில் பட்டனோ அதைத்தான் உங்களுக்கு நான் பாடமாக எடுத்து கொடுத்துட்ருக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நான் எல்லா விஷயத்துலையுமே நான் இறங்கி முன்னின்று செஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் இந்த ஜாதகத்தை கற்றுக்கிட்டேன். அது கற்றுக்கிட்டதுக்கு ஒரே காரணம் என் தாய் முத்தாரம்மன் ஒருவளே. ஒவ்வொரு விஷயத்திலையும், ஒவ்வொரு சொந்த பந்தங்களையும், ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சிகளையும் கெட்ட நிகழ்ச்சிகளையும் என்ன அப்படியே உள்ளே தள்ளி விட்டு போயிடா, உள்ளே போயிட்டு வாடா அப்படின்னு தள்ளி விட்டு உள்ளே போனோன்னு என்ன யாரெல்லாம் அசிங்கப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வைடா, இதாண்டா அவன் வாழ்க்கைக்கு உதவும் அப்படிங்கிறத எல்லா உறவுகளையும் தள்ளி நெருக்கி விட்டு அதுலேருந்து ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி அதுலேருந்து ஒரு பாடத்தை கொடுத்து இந்தந்த கிரகங்கள் இப்படி எப்படி இருந்தால் இதைத்தான் செய்யும், இதையே நீ மக்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லாமல் சொன்னது என் தாய் முத்தாரம்மன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியே பாதகம். கடகம் அப்படிங்கிறது சந்திரனா முத்து. சரிங்களா? என் தாய் பேர் முத்தாரம்மன். அப்போ அது பாதகத்தையும் செய்யும். எப்படி செய்யும்? அதுவே பாக்கியஸ்தானம், பாக்கியாதிபதி. இந்த பாதகத்தை உனக்கு நான் கொடுத்தா தான் இதிலிருந்து ஒரு பாடத்தை எடுத்து நீ அடுத்த தலைமுறைக்கு நீ ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும், உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ அடுத்த விஷயத்துக்கு தெளிவாக கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்காக என் தாய் உணர்த்திய பாடங்கள் அனுபவங்கள் எல்லாமே தான் இன்றைக்கி நான் ஜாதகமாக என் தாயின் அருளால் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். அப்போது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கிறாரு, ஆஹா ஓஹோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதே சுக்கிர பகவான்
மாரகாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாகி அவர் உச்ச நிலையில் இருந்தால் நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் போய் நின்ன உடனே ஃபஸ்ட்டு வந்தவொடனே நல்ல மரியாதை கொடுப்பாங்க. கடைசியில் எந்த மரியாதை கொடுத்தாங்களோ அதே மரியாதையோடு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புவாங்க. கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இது ஒரு கணக்கு. அடுத்து ராசி லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி, ராசிப்படி 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வந்தாலும் சரிங்களா, ரொம்ப கவனமாக இருக்கணும். ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக யாருக்கு வரும்னு கணக்கு பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். மிதுன ராசி மிதுன லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணம், மீன ராசி மீன லக்கணம். இந்த 4 ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து 7ஆம் இடமே பாதகமாக வேலை செய்யும். அப்போ இந்த 4 ராசி லக்கணத்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நின்ன உடனே சொந்தத்துக்குள்ள நடக்கிற திருமணம் நான் சொல்கிறது சரிங்களா. நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணத்துக்கு நீங்கள் உள்ளே போகும்போது வேற மாதிரி பிரச்சனை வரும். சொந்தத்துக்குள்ளே போகும்போது சொந்தக்காரங்களாலேயே பிரச்சனை வரும். வேற ஒரு கல்யாணம் நண்பர்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த பொண்ணு சரியில்லை, இந்த மாப்பிள்ளை சரியில்லை, பொண்ணுக்கு மூக்கு கிழக்கு இருக்குது, மாப்பிள்ளைக்கு நாக்கு வடக்க இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிச்சு, இந்த பையன் சொன்னான் அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பர்கள் யாராவது விளையாட்டு போக கேலியாக பேசி உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் அசிங்கப்பட்டு வர சூழ்நிலை உருவாகும். முதல்ல வந்து நீங்கள் நிற்கிற இடம் என்ன? திருமணம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம், திருமணம் சம்பந்தப்பட்ட இடம். அங்கே போனால் சுக்கிர பகவான் ஆதிக்கம் பரிபூர்ணமாக இருக்கும். அங்கே உங்கள் ராசி லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து பரிபூர்ணமாக வேலை செய்து கொண்டே இருப்பார். அந்த 2 கிரகங்களும் 7ஆம் அதிபதியும் சுக்கிர பகவானும் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் அதில் நின்று சந்தோஷமாக நின்று பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து கொடுக்கறத கொடுத்துட்டு வாங்கிறத வாங்கிட்டு சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக செல்ஃபி எடுத்தோமா ஃபோட்டோ எடுத்தோமா ஃபேஸ்புக்கில் போட்டோமா நீங்கள் போட முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இலையில உட்கார்ந்த உடனே நீங்கள் சாப்பாடை வச்ச உடனே கிளப்பி விட்டுருவாங்க. சாப்பிட கூட மனம் இல்லாத அளவுக்கு அங்கே வேதனை ஏற்படுத்தி அனுப்புகிற ஜாதகமும் இருக்கு. அப்போ சரி, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அடிக்கடி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ராசி லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன், அவனே வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி விரையாதிபதி சரிங்களா. 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கு நட்சத்திர கால் கொடுத்துருக்கிறாரு. அதே சமயத்தில் சுக்கிர பகவான் நிற்கிறது, சனி பகவான் நட்சத்திர காலில் நிற்கிறாரு. சனி பகவான் வந்து என்னுடைய ராசி லக்கணத்திற்கு மாரகாதிபதி, அவரே போய் 10ல் நிற்கிறாரு. அப்போ நான் எங்கே போய் நின்னாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நின்னாலும் பிரச்சனை. ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் நிற்கிறனால மாமியார் சம்மந்தப்பட்ட உறவுல இருக்கிற கல்யாணம் சம்மந்தப்பட்ட அமைப்பு இருக்குல்ல, அங்கே நம்மளை வச்சு நல்ல சனினா வேலை இல்லை, நல்ல வேலை வாங்கி நம்மளை வந்து மருமனுக்கு காணாது, மாப்பிள்ளைக்கு காணாது, மச்சனுக்கு காணாது, இப்படி சொல்லி நம்மளை வந்து உசுப்பேத்தி எண்ணெயை தேய்ச்சி விட்டு அடிப்பாங்களா, சுட்டின்னு அடிப்பாங்களா, அது மாதிரி ஒரு அடியை அடித்து வெளியே அனுப்புறதுக்கு உண்டான அமைப்பு. அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கு சுக்கிர பகவான் 6, 8 பாதகம் மாரகம் தொடர்பு வந்துட்டாரு, 7ஆம் அதிபதியும் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட தொடர்பு வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி மட்டும் அல்ல, ஒரு காது குத்து, ஒரு சடங்கு சீர் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஒரு வளகாப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தால் கூட அப்படியே ஓரமாக போனோம்னா எல்லாரும் தாலி கட்டுறதை பார்க்குறாங்கன்னா நீங்கள் போய் பந்திய பாருங்கள், உங்கள் வயிற்ற பாருங்கள் சரிங்களா. அதுதான் உங்களுக்கு கெட்டிக்காரத்தனம். இல்லை நான் தான் போய் தாலி கட்டுறதை பார்ப்பேன், நான் தான் எல்லாத்துக்கும் அச்சதை போடுவேன்னு நீங்கள் முன்னால் போய் நிற்கும்போது உடனே உங்கள் அங்கே 4 பேர் உங்களை பிடிச்சி வெளியே தள்ளி அசிங்கப்படுத்தி வர அளவுக்கு உண்டான சூழலை அந்த கிரகங்கள் அங்கே உருவாக்கும். அதுவரை பாலும் தேனும் தான் ஊற்றி உங்களை வளர்த்துருப்பாங்க. பாலும் தேனு தான் உங்களுக்கு கொடுத்து போனவொடனே ஒரு கிளாஸ் பால் தேன் கலந்து ஆற்றி குடுங்க மாப்பிள்ளை எப்படி கொடுத்து அவங்கள அங்கே வேலை செய்ய வச்சுருப்பாங்க. ஆனால் திருமணம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் போய் நீங்கள் நிற்கும்போது அந்த கிரகம் வந்து அந்த பாலும் தேனும் அப்படியே பாய்சனாக மாறுவதை நீங்கள் உணர முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கூப்பிட்றாங்களா, கடமைக்கு போகிறீங்க சரிங்களா, கல்யாணம் முடிஞ்சிட்டு ஓகே, நீங்கள் கல்யாணத்தை கெட்டப்பா நான் சாப்பிட வந்தப்பான்னு சாப்பிட்டுட்டு மொய்யை தூக்கி சத்தம்லாம் கொடுத்துட்டு போயிட்டு வரணும் வந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை நான் தான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாச்சுன்னா கடைசியில் நிலைமை அதுதான். அடியேன் உணர்ந்தது என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான். எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கிர பகவான் வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு 6, 8 தொடர்புலையும், அதே சமயத்தில் உச்ச நிலையில் இருந்தாலே பிரச்சனை தான். சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருந்தாலே பிரச்சனை. செக் பண்ணி பாருங்க தெரியும். ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கிர பகவான் வந்து உச்ச நிலையில் இருக்கிறார்,
திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, சம்பந்தப்பட்ட இடங்கள்ல போய் நிற்கும் பிரச்சனை வரத்தான் செய்யும் கண்டிப்பா உங்களுக்கு. அதே சமயத்துல இன்னும் கவனமா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த திருமண ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கர்மாதிபதியோடு தொடர்பில் இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிர பகவானே 10ஆம் அதிபதியாக வந்தாலும் சரி, சுக்கிர பகவான் வந்து உங்கள் ராசி லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி கர்மாதிபதி மாரகாதிபதி தொடர்பு வந்து 7ஆம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டு உங்கள் ஜாதகம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் கர்ம காரியம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து நீ கலக்கிற நேரங்கள் வரும்பொழுது, கலந்துக்கிற நேரம் வரும்பொழுது, கண்டிப்பாக அப்படியே அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் கலந்துக்கிற நேரம் வரும்போது, அப்படியே கர்ம காரியங்கள் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அங்கே உங்கள் கண்ணெதிரே பார்க்கறதுக்கு உண்டான சூழல் கண்டிப்பாக உருவாகும். கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அடியேன் உணர்ந்த விஷயங்கள் தான். நான் சொல்கிற விஷயத்தில் அவங்க ஜாதகத்தில் உட்காந்து பொறுமையாக ஆய்வு பண்ணி பாருங்கள். நம்ம ஜாதகத்தில் வந்து சுக்கிர பகவான் 6 தொடர்பில் இருக்கிறாரா, பாதக மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா, அல்லது 7ஆம் அதிபதி பாதக மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா, நம்ம போய் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அசிங்கப்பட்டு வர்றோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே அரங்கேறி இருக்கும். ஏன்னா நான் புக்ஸை பார்த்து படிக்கிறது இல்லை. எனக்கு என் தாய் முத்தாரம்மன் எனக்கு அனுபவத்தில் கொடுக்குற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு பரிகாரமாகவும் பலனாகவும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். என் தாயின் அருளோடு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து எல்லா வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 10ஓட 11ஆ போகிறீங்க, மொய்ய குடிக்கிறீங்க, வந்தீங்க, அப்படி போகணும், சாப்பிட்டா வந்தனாச்சுன்னா அப்போ கேட்பாங்க, என்னங்க மாப்பிள்ளை வந்தாங்க, ஆளக்கானில் என்னாச்சு, வந்தாங்க, சாப்பிட்டா போயிட்டாங்களா, ஏன் போயிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் முன்னே நின்று எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா, கடைசியில் பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. சரிங்களா? கல்யாணம் முடிஞ்ச இடத்துல கல்யாண மண்டபத்துலேருந்து அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. நீங்கள் கல்யாண மண்டபத்தை விட்டு அசிங்கப்பட்டு வெளியே வர சூழல் உருவாகும். கவனமாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த பதிவு. சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி. வணக்கம்.